பண்பாடுகள் சொல்லப்பட்டிருக்குது. நல்ல முறையில் பேசுகிறதுங்கிறது. பிற மனிதர்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய உதவிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது உணவளித்தல், சலாம் சொல்லுதல் என்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. இபாதத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தஹஜத் தொழுகிறது, சுன்னத்தான நோன்பு பிடிக்கிறது, சலாம் சொல்கிறது, இந்த மாதிரியான சுன்னத்தான தொழுகைகள். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஅ்மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால், கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளால் ஒரு நீண்ட கால இடைவெளிக்கு பின் இந்த இடத்திலே இவ்வாறான ஒரு பயான் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க கிடைத்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதேனும் ஒரு கூட்டம் ஏதாவது ஒரு மஸ்ஜிதிலே ஒன்று கூடியிருந்து அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை ஓதி அதன் கருத்தை படிப்பார்கள் என்றால், அல்லாஹு தஆலா அந்த சபைக்கு சக்கீனா என்கிற தனது அமைதியை இறக்கிறான். அந்த சபையை அல்லாஹுடைய ரஹ்மத் சூழ்ந்து கொள்கிறது. அந்த சபைக்கு அல்லாஹுடைய ரஹ்மத் இறங்கிறது. ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள். அல்லாஹு தஆலா அந்த சபையில் இருந்தவர்களை பற்றி தன்னிடம் இருக்கக்கூடிய மலக்குமார்களுக்கு மத்தியில் பிரஸ்தாபம் செய்கிறான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த 4 பாக்கியங்களும் என் மீதும் உங்கள் மீதும் உண்டாக வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு நான் இந்த உரைக்கு வருகிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சுவனத்தின் இன்பமும் அதை அடைவதற்கான வழிகளும் என்கிற தலைப்பில் சுவனத்தோடு தொடர்புபட்ட சில செய்திகளை இந்த உரையிலே நாம் பார்க்க இருக்கிறோம். நாம் இருக்கக்கூடிய இந்த நாள் இலங்கையினுடைய தேசிய தினமாகும். அதாவது அந்நிய ஆட்சியிலிருந்து எங்களுடைய நாடு சுதந்திரமடைந்த நாள் என்று வருடா வருடம் இலங்கை நாட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் இந்த நாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறார்கள். பொதுவாக எல்லா மனிதனும் சுதந்திரத்தை விரும்புகிறார். எல்லா உயிரினங்களும் சுயமாக இறங்கக்கூடிய தனக்கென ஒரு சுதந்திரம் தேவை என்று ஆசைப்படுகிறது. ஆனால் ஒரு மனிதன் முழுமையான சுதந்திரத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு இடம் என்று சொன்னால் அது சுவர்க்கமாகத்தான் இருக்கும். சாதாரணமாக உலகத்தில் இன்னொரு நாட்டின் கட்டுப்பாட்டிலிருந்து மீள வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நாட்டிலும் சுதந்திர போர் செய்தவர்கள், போராட்டம் செய்தவர்கள் பல்லாயிரம் பேர் உயிர்களை தியாகம் செய்திருக்கிறார்கள். எங்களுடைய நாட்டிலும் தொடராக 3 நாடுகள் அந்நிய சக்திகளால் நாம் ஆளப்பட்ட போது நமது நாட்டில் வாழ்ந்த எல்லா இன மக்களும் நிறைய பேர் தங்களுடைய உயிர்களை அர்ப்பணம் செய்திருக்கிறார்கள். நிறைய பேர்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் சிறைகளிலே கொடுமையான சித்திரவதைகளை சந்தித்திருக்கிறார்கள். ஏனென்றால் நாட்டை அந்நிய சக்திகளிடமிருந்து மீட்க வேண்டும் ஒரு சுதந்திரத்துக்காக. ஆனால் எல்லா மனிதன் அனுபவிக்கக்கூடிய சட்டங்களும் கட்டுப்பாட்டோடு கூடிய சுதந்திரம்தான். எங்களுக்கு மார்க்க ரீதியிலே உலகத்திலே இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் கூட சொர்க்கத்தில் இல்லாமல் போகும். ஆக உண்மையிலேயே முழுமையான சுதந்திரத்தை மனிதன் அனுபவிக்கப் போவது சொர்க்கத்தில்தான். அதே நேரத்தில் ஒரு மனிதன் முழுமையான நிம்மதியை அனுபவிக்கப் போவதும் சுவர்க்கத்தில்தான். உலகத்திலே கவலை இல்லாமல் வாழ்ந்தவர்கள் என்று யாரும் இருக்க மாட்டார்கள். துக்கம் இல்லாமல் வாழ்ந்தவர்கள் என்று யாரும் இருக்க மாட்டார்கள். அச்சம் இல்லாமல் வாழ்ந்தவர்கள் என்று யாரும் இருக்க மாட்டார்கள். ஒரு அச்சமில்லாத வாழ்வு, துக்கம் இல்லாத ஒரு வாழ்வு, துயரம் இல்லாத ஒரு வாழ்வு, அவநம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்வு, நீதி, அதாவது எந்த விதமான அச்சமில்லாத ஒரு சூழலை ஒரு மனிதன் அனுபவிக்கப் போவது நாளை மறுமையில் சொர்க்கத்தில் மட்டும்தான். உலகத்தில் சாதாரண ஒரு சுதந்திரத்துக்காக உயிர்கள் கொடுக்கப்படுகிறது என்றால் கடுமையான
சோதனைகள் தாங்கப்படுகிறது என்றால் மறுமையினுடைய அந்த முழுமையான சுதந்திரத்தை ஒரு மனிதன் அடைவதற்கு எவ்வளவு செய்வதற்கு தகுதி இருக்கிறது, எவ்வளவு நாம் இழப்புக்களை சந்திக்க பொருத்தம் இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உண்மையிலேயே இந்த சுவர்க்கம் என்கிற வார்த்தையை நாம் வெறுமனே வாயால் தான் சொல்லி கொண்டிருக்கிறோம். சுவர்க்கத்தை பொறுத்தளவில் அதை நாங்கள் பார்க்க முடியாது. அல்லாவும் ரசூலும் சுவர்க்கத்தை பற்றி சொன்ன செய்திகளை வைத்துத்தான் சுவர்க்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வெறும் வார்த்தையிலே சுவர்க்கம் இருக்கிற காரணத்தினால் பெரும்பாலான மக்கள் சுவர்க்கத்தை புரிந்து கொள்ளாத விதத்தில் பேசுவதையும் அவர்கள் கருத்துக்களை வெளியிடுவதையும் நாம் பார்க்கலாம். சில மக்களை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா அவங்களுக்கு அவங்க பிறந்த ஊர் பெருசாக தெரியும், அவங்களோட பிறந்த பூமியில் வாழ்வதை அவங்க விரும்புவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், சொர்க்கமே வந்தாலும் அது நம்ம ஊருக்கு ஈடாகுமா, சொர்க்கம் கூட எங்களோட ஊருக்கு ஈடாகாது, எங்களோட ஊர் தான் எங்களுக்கு சொர்க்கம் என்று சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. சில பேர் ஏதாவது ஒன்றுக்கு அடிமையாக இருப்பான், அவனுக்கு அதுதான் சொர்க்கமாக தெரியுது. அது அவன் தெளிவாக சொல்வதை நாங்கள் பார்க்குறோம். சொர்க்கம் மதுவிலே என்று சொல்லி ஒருத்தன் பாடுறான், சொர்க்கம் சாராயத்தில் இருக்குதுன்னு சொல்லி. அதை குடித்தவனை வெளியிலேருந்து பார்க்குறவனுக்கு தான் தெரியும் அவன் நரகத்தில் இருக்கிறாங்கிறது. அவன் நினச்சிட்டு இருக்கிறான் அதுதான் சொர்க்கம்னு சொல்லி. சில ஒரு ஆண் ஒரு பெண்ணை விரும்புகிறான் அல்லது ஒரு பெண் ஆணை விரும்புகிறான், அந்த நேரத்தில் வானம் அவனை முடிக்காதே உனக்கு நல்ல மாப்பிள்ளை பார்த்து தாரன்னு சொன்னால், எனக்கு அவன் இல்லாட்டி சொர்க்கமும் தேவையில்லை, எனக்கு அவனோட வாழ்றது தான் சொர்க்கம், இவன் இல்லைன்னா எனக்கு சொர்க்கமே தேவையில்லை என்று அவங்க யாரை விரும்புகிறாங்களோ அவங்களோட சேர்ந்து வாழ்கிற அந்த வாழ்க்கை தான் சொர்க்கம்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ சொர்க்கம் என்கிற வார்த்தையை நாங்கள் சாதாரண ஊருடைய ஸ்தானத்தில் அல்லது அவனவன் அடிமைப்பட்ட ஒரு விஷயத்தில் அல்லது அவனவன் விரும்பக்கூடிய ஒரு விஷயத்தில் சமனாக பேசக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் பார்க்குறோம். அன்புள்ள சகோதரர்களே, சொர்க்கம் என்கிறது மனிதனுடைய கற்பனையில் நினைக்க முடியாத, மனிதனால் சிந்தித்து பார்க்க முடியாத மிகப்பெரிய ஒரு அருள். அது மனிதனால் கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. சொர்க்கத்தினுடைய பெருமதியை, அதில் உள்ள அந்தஸ்தை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு ஒரு ஹதீஸ் எங்களுக்கு மிக துணையாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னி லஅலமு ஆகிரி, நரகத்திலிருந்து கடைசியாக வெளியேறுகிற நபர் யார் என்பதையும், வ ஆகிரி அஹ்லில் ஜன்னா துஹூலன், கடைசியாக சொர்க்கம் போகிற ஆள் யார் என்றும் எனக்கு தெரியும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. கடைசியாக நரகத்திலிருந்து வெளியே வார் என்று சொன்னால், முஸ்லீம்களில் சிலர், அதாவது அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத சிலர், அவர்கள் செய்த பாவங்களுக்காக நரகம் போவார்கள். சிலர் சஃபாத்தால் வெளியே வந்துடுவாங்க, சிலர் அல்லாஹ் தாலா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நலவுக்காக அவங்கள நரகத்தில் போடாமல் சொர்க்கத்துக்கு அனுப்பலாம். நரகத்துக்கு போனவங்களும் அவங்க செய்த பாவம் முடிஞ்சதுக்கு பிறகு சொர்க்கத்துக்கு வருவாங்க. அப்படி நரகத்தில் இருந்து கடைசியாக வெளியே வர ஆள். அப்போ இந்த உலகத்திலேயே நன்மை செய்தவர்கள் லிஸ்டில் கடைசியாக உள்ள ஆள். ஆகிரி அஹ்லில் ஜன்னா துஹூலன், சொர்க்கத்துக்கு போகிறவங்க சில பேர் கேள்வி கணக்கு இல்லாமல் போயிடுவாங்க, சிலர் விரைவாக போயிடுவாங்க, சிலர் நரகத்தில் காலகாலமாக இருப்பாங்க. சில இது வருஷங்கள் வருது, 80,000 வருடங்கள் எல்லாம் வருது, இருந்துட்டு போவாங்க கடைசியாக சொர்க்கத்துக்கு. அப்படி கடைசியாக சொர்க்கத்துக்கு போகிற நபர். அப்போ இவருக்கு கீழே வேறு யாரும் இல்லை, நன்மை செய்ததில் இவருக்கு கீழே வேறு யாரும் இல்லைங்கிற அந்த கடைசி நபர், அவர் நரகத்திலிருந்து வெளியே சொர்க்கத்துக்கு போவார். அப்போ அல்லாஹ் சொல்வான், இதுஹவ் ஃபதுகுலில் ஜன்னா, நீ போய்த்து சொர்க்கத்துக்கு போ. இவர் தான் கடைசி ஆள் சொர்க்கத்துக்கு போகிறவர். அப்போ அவர் போய் சொர்க்கத்தை பார்ப்பார். ஃபயுஹய்யலு இலைஹி, அந்த சொர்க்கத்தை அவர் பார்த்தோன்னே அவருக்கு ஒரு போலியான ஒரு தோற்றம் விளங்கும். சொர்க்கம் ஃபுல்லாக ஆளிக்கிறாங்க, அவருக்கு இடம் இல்லை மாதிரி அவருக்கு தெரியும். சொர்க்கத்தில் அவருக்கு போகிறதுக்கு இடம் இல்லாதது போல தெரியும். திரும்ப அல்லாஹ்ட்ட சொல்லுவார், அந்த சொர்க்கம் ஃபுல்லாக ஆள் நிறைஞ்சிருக்கு, எனக்கு இடம் இல்லைன்னு சொல்லி. அப்போ அல்லாஹ் தாலா திரும்பவும் சொல்லுவான், போ நீ சொர்க்கத்துக்கு போண்டு. போய் பார்த்தா இவருக்கு இடம் இல்லை. திரும்ப சொல்வான், அல்லா யா அல்லாஹ் சொர்க்கம் நிறைஞ்சிருக்குது, எனக்கு அங்கே இடம் இல்லைன்னு சொன்னோடனே அல்லாஹ் சொல்வான், இதுஹப்
ஃபதுஹுலில் ஜன்னா ஃபஇன்ன லக மிஸ்ல துன்யா வ அஸ்ரதி அம்சாலிஹா. நீ போ, சொர்க்கத்தில் உனக்கு உலகத்தையும் அதை போல 10 மடங்கும் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்வார். அப்ப இந்த ஹதீஸை பாருங்க, சொர்க்கத்தில் கடைசியா போற நபருக்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்து என்னண்டா உலகத்தை போல ஒரு 10 மடங்கு அவருக்கு கிடைக்கும். அப்ப அந்த மனுஷன் சொல்லுவான், ஃபயகூலு தஸ்ஹரு மின்னி அவ் தல்ஹகு மின்னி வ அன்தல் மலிக். நீ ஒரு பேரரசனாக இருந்து கொண்டு, இந்த எங்களுடைய ரப்பாக இருந்து கொண்டு என்னோட நீ ஜோக் அடிக்கிறியா, யா அல்லாஹ் என்ன நீ நக்கல் பண்றியா, என்ன கிண்டல் பண்றியா என்று அவன் கேட்பான். ஏன்னா சொர்க்கத்தில் இடமே இல்லாத மாதிரி இருக்குது, உலகத்தை போல 10 மடங்கு கிடைக்கும் என்று சொன்னா என்னோட நீ விளையாடுற மாதிரி இருக்குது என்று அவன் சொல்லுவான்னு சொல்லிட்டு இந்த ஹதீஸ் அறிவித்த இப்னு மஸ்ஊத் அவங்க சிரிக்கிறாங்க, கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க சும்மா இருக்கிறாங்க. அப்ப இப்னு மஸ்ஊத் கேட்குறாங்க, நான் ஏன் சிரிச்சேன்னு நீங்க கேட்கலையேங்கிறாங்க. அப்ப ஹதீஸை கேட்டுக்கொண்டு கேட்குறாங்க, நீங்க ஏன் சிரிச்சிங்கன்னு. அப்ப அவர் சொல்றாரு, இந்த ஹதீஸை சொல்லிவிட்டு ரசூலுல்லாவும் சிரிச்சாங்க, அதால நானும் சிரிச்சேன் என்று அவர் சொல்கிறார். இந்த செய்தி சஹீஹுல் புகாரியில பதிவாகிறது. அப்ப கடைசி நபராக சொர்க்கம் போறவருக்கு இந்த உலகத்தை போல 10 மடங்கு இருக்கிறது என்று ஹதீஸ் சொல்லுதுண்டா, சொர்க்கம் எவ்வளவு விசாலமானது, சொர்க்கத்தில் ஆக உச்சத்தில் இருக்கிறவங்களோட தரஜா எப்படி இருக்கும், ஆக கடைசியில் போற மனுஷன்ல, அதுக்கு நரகத்திலிருந்து ஆக கடைசியில் வெளியே வந்த மனுஷனுடைய நிலைமையே இதுண்டா சொர்க்கம் எவ்வளவு பாக்கியம் நிறைஞ்சதாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்தையே இன்னும் மனுஷன் சரியா விளங்கலை. போன வாரம் அல்லது அதுக்கு முந்தின வாரத்துக்கு இடையில ஒரு தகவல் ஒன்று போடுறாங்க, உலகத்தில் ஆக பெரிய உயர்ந்த மலை இமயமலையில் இருக்கக்கூடிய எவரெஸ்ட் சிகரம், இதுதான் உலகத்தில் ஆக உசரமான மலை. போன கிழமை அல்லது அதுக்கு முந்தின கிழமை ஒரு தகவல் போடுறாங்க, எவரெஸ்ட் சிகரத்தை விட 100 மடங்கு பெரிய 2 மலைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறான். இந்த உலகத்தில் இவ்வளவு காலமும் இதுதான் பெரிய மலைன்னு நம்பிட்டு இருந்தாங்க, அதை விட 100 மடங்கு பெரிய 2 மலையை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்பதான் எத்தனை 1000 வருஷங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து உலகத்தில் இருக்கக்கூடிய உலகத்தையே இன்னும் மனுஷன் சரியா காணலை. உலகத்தினுடைய மனிதனுடைய கண்கள் படாத நிறைய இடங்கள் இருக்குது. நாங்கள் இதில் படிக்கும்போது தான் சில பேர் யஜூஜ் மஜூஜை மறுக்கிறாங்க. யஜூஜ் மஜூஜ் இருந்தால் தெரியணும், எங்களுக்கு தெரியலையேன்னு சொல்கிறாங்க. ஆனால் உலகத்திலேயே ஆகப்பெரிய மலையை கண்ணுக்கு தெரியாமல் இருந்திருக்கு இந்த உலகத்துக்கு, இவ்வளவு சேட்டலைட் எல்லாம் போட்டும் இருந்திருக்குது. அப்போ உலகமே இப்படி இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் கடைசியாக சொர்க்கத்துக்கு போகிறவருக்கு உலகத்தை போல 10 மடங்கு கிடைக்கும் என்று இந்த ஹதீஸ் சொல்கிறது. இதை நாங்கள் புரிஞ்சு கொள்றதுக்கு இன்னொரு ஹதீஸ் எங்களுக்கு ரொம்ப துணையாக இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன லில்லாஹி மீஅத்த ரஹ்மா, அல்லாஹ்வுக்கு 100 அருள் இருக்குது, 100 ரஹ்மத் இருக்குது. அதில் ஒரே ஒரு ரஹ்மத்தை தான் அல்லாஹ் இந்த பூமிக்கு இறக்கினான். அது முஸ்லிமுக்கும் காபிருக்கும் சேர்த்து இறக்கினது, நாய்க்கும் பண்டிக்கும் சேர்த்து இறக்கினது. அந்த ஒரு ரஹ்மத்தால தான், அந்த ஒரு அன்பால தான் இந்த உலகத்தில் இவ்வளவு இன்பங்கள் இருக்குது. அந்த ஒரு அன்பால தான் ஒரு மனிதன் தன் பெற்றோர் மீது வைக்கக்கூடிய பாசமும், தன் பிள்ளை மீது வைக்கக்கூடிய பாசமும், ஒரு நாய் தன் குட்டி மேலே வைக்கக்கூடிய பாசமும், ஒரு பறவை தன் குஞ்சு மேலே வைக்கக்கூடிய பாசமும் அல்லாஹ்வுடைய அந்த இறக்குன ஒரு ரஹ்மத்தில் பங்கு போட்டது தான். இந்த கோடான கோடி மனிதர்களும் கோடான கோடி உயிரினங்களும் ஒன்று மற்றதின் மீது அன்பு செலுத்துது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ஒரு ரஹ்மத் இறக்குனானே அதிலிருந்து பங்கு போட்டது. மிச்சம் 99 ரஹ்மத் அல்லாஹ்ட்ட இருக்குது, 99 அன்பு இருக்குது. இதெல்லாம் அல்லாஹ் எதுக்கு வச்சிருக்கிறான்டா, நாளை மறுமையில் சொர்க்கவாசிகளுக்கு மட்டுமே அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தில் இருந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் கொடுத்தது. சொர்க்கத்தில் வர்றவங்க ரொம்ப குறைவாக இருப்பாங்க. அந்த குறைஞ்ச நபர்களுக்கு 99 விதமான அன்பை அல்லாஹு தாலா வச்சிருக்கிறான். அப்போ ஒன்றே கோடான கோடி வருஷம் இந்த உலகத்தில் இவ்வளவு இரக்கத்தை பெற்று கொண்டிருக்குது என்று சொன்னால்
அந்த 99 ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் கிடைக்கும் போது அல்லாஹ்வுடைய அன்பையும் அல்லாஹ்வுடைய அருளையும் அல்லாஹ்வுடைய நேசத்தையும் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தையும் அல்லாஹ்வுடைய அருளையும் எவ்வளவு அதிகமாக அந்த மக்கள் அனுபவிப்பார்கள் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சொர்க்கம் என்கிறது மனிதனுடைய கற்பனைக்கு எட்டாத, சிந்தித்து பார்க்க முடியாத மிக விசாலமான ஒரு இடம், மிக அருள் நிறைந்த ஒரு இடம். இந்த உலகத்திலே மனிதன் நிறைய விஷயங்களை ஆசைப்படுகிறான். அந்த ஆசைகளை எல்லாம் முழுமையாக ஒரு மனிதன் அடையக்கூடிய இடமாக சொர்க்கம் இருக்கும். பொதுவாக எல்லா மனுஷனுக்கும் அழகாக இருக்கணும்னு ஆசை இருக்குது. அதனால தான் அவன் அதுக்கு இந்த உலகத்தில் அழகுக்கு தான் அதிகமாக செலவழிக்கப்படுது. நிறைய மாப்பிள்ளமாருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை இந்த அழகுக்குன்னு வந்திருக்கக்கூடிய இந்த கிரீம்களும் இந்த பவுடர்களும் இந்த சாதனங்களும் இன்றைக்கு நிறைய ஆண்களுக்கு பிரச்சனையாக மாறி போயிருக்கு. எல்லாரும் அழகை விரும்புகிறோம். நாளை மறுமையில் சொர்க்கத்தில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால், முதலாவது சொர்க்கத்துக்கு போகிறவங்களை ரசூல்லா வர்ணிக்கிறாங்க, பூரண சந்திரனுடைய ஒளியை போல இருப்பாங்க. அதாவது பூரண சந்திர நேரத்தில் எவ்வளவு பிரகாசமாக இருக்குமோ அந்த மாதிரி எல்லாரும் சொர்க்கம் போகிற எல்லாரும் பிரகாசமாக ஒளி பொருந்தியவர்களாக இருப்பார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. மனிதர்கள் எல்லோரும் தங்களை இளமையாக காட்டிக்கொள்ள ஆசைப்படுறாங்க. சில பேர் வயசை சரியாக சொல்லவே மாட்டாங்க. அதிலும் குறிப்பாக பெண்கள் வயசை சொல்ல மாட்டாங்க. எவ்வளோக்கு குறைச்சி சொல்லணுமோ அவ்வளோக்கு குறைச்சி சொல்லுவாங்க. எங்களை வயசு போனதை காட்டிக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு நம்ம முடிக்கு சாயம் பூசுகிறதோ டை அடிக்கிறதோ என்னென்னவெல்லாம் செஞ்சு நம்முடைய இளமையை வச்சுக்கொள்ளோன்னு விரும்பணும். எல்லாருமே இளமையை விரும்புகிறாங்க. நாளை மறுமையில் சொர்க்கம் போகிற அத்தனை பேரும் இளைஞர்களாக மாற்றப்பட்டு போவாங்க. ஹதீஸ்களை வச்சு பார்க்கிற போது இளமையிலையும் அந்த முத்துன இளமை 33 வயசு அளவிலான இளம் நிலையில தான் எல்லாரும் சொர்க்கம் போவாங்க. அவங்களுடைய தோற்றம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தோற்றத்துக்கு ஒப்பாக இருக்கும். அவங்களுடைய அழகு சில அறிவிப்புகளை வச்சு பார்க்கும்போது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகுக்கு ஒப்பாக இருக்கும். குர்ஆனும் ஹதீஸ்லையோ சில பொருட்கள் மறுமையோடு சம்பந்தப்படுத்தி சொர்க்கத்தோடு சம்பந்தப்படுத்தி சொன்னால் எங்களுக்கு உணர்ந்து கொள்வதுக்கு தான் அதுவே தவிர அது அதை விட உயர்வாக இருக்கும். உதாரணமாக சொர்க்கத்திலே மாதுளம் பழம் இருக்குதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறாங்க. திராட்சை பழம் இருப்பதாக வருகிறது. இப்போ எங்களுக்கு மாதுளை என்று சொன்னால் ஒரு பேர் ஒன்று சொன்னால் தான் எங்களுக்கு விளங்கும். எங்களுக்கு மாதுளை என்று சொன்னோடனே மாதுளை ஒன்று எங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள் இலங்கை எடுத்துக்கொண்டாலே இலங்கையில் கிரேப்ஸோ பழங்களோ ஒவ்வொரு இடத்துல விளைகிறதும் வித்தியாசமாக இருக்கும். ஜஃப்னாவில் இருக்கிறது ஒரு மாதிரியாக இருக்கும், கண்டியில் இருக்கிறது ஒரு மாதிரியாக இருக்கும், நுவரெலியாவில் இருக்கிறது ஒரு மாதிரியாக இருக்கும். நாங்கள் உலகத்தில் உள்ளதைத்தான் நாங்கள் கற்பனை பண்ணுவோம். ஆனால் உலகத்தில் உள்ள ஒரு பொருளை அல்லாஹ் சொன்னான் என்றால் அதன் உச்சகட்ட சிறப்போடு தான் மறுமையில் இருக்கும். ஏனென்றால் சொர்க்கம் என்கிறது உயர்தரமானது, அங்கே இருக்கிறது எல்லாமே ஹை குவாலிட்டியாக இருக்கும். அப்போ நாங்கள் மாதுளைன்றோடனே உலக மாதுளை அல்ல நாங்கள் நினைக்கிறது, அது வித்தியாசமாக இருக்கும். குர்ஆன்லேயே வருகிறது, ஒரு பழத்தை ஒரு கடி கடிப்பாங்க, ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், மறுகடி கடிக்கும் போது இன்னொரு டேஸ்ட் வரும். அதில் ஹாதல்லதி ருசிக்குனா மின் கபில், இதைத்தானே நாங்கள் முன்னால் சாப்பிட்டோம், அப்போ சாப்பிடக்குள்ள ஒரு ருசியாக இருக்குது, இப்போ சாப்பிடும்போது இன்னொரு ருசியாக இருக்குதுன்னு சொல்லி சொர்க்கவாசிகள் தங்களுக்குள் பேசிக்கொள்வார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. ஆக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்போ அழகின் பேரழகுள்ளவர்களாக சொர்க்கவாசிகள் இருப்பார்கள். இளமையின் ஆக உச்சகட்ட இளமை உடையவர்களாக சொர்க்கவாசிகள் இருப்பார்கள். சொர்க்கத்தினுடைய மண் எப்படி இருக்கும் என்பது ஹதீஸ்கள் வருது. அந்த மண் கஸ்தூரியாக இருக்கும். அப்போ நாங்கள் கற்பனையிலும் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு இடம் ஒன்று அங்கு மனிதர்களுக்காக நல்லவங்களுக்காக அல்லாஹ் தஆலா தயார் பண்ணியிருக்கிறார். வீடுகளுடைய கற்கள், அதாவது தங்கத்தையும் வெள்ளியையும் கற்களாக வைத்து கட்டப்பட்ட மாளிகைகள் அங்கு இருக்கும். சில மாளிகைகள் முத்துக்களால் கட்டப்பட்டதாக இருக்கும். இவ்வாறு நிறைய குர்ஆன் வசனங்களும் ஹதீஸ்களும் எங்களுக்கு அந்த சொர்க்கத்தினுடைய வர்ணனைகள் சம்பந்தமாக சொல்லுதோ. எதுக்குன்னு சொன்னால்,
நீ உலகத்தில் ஆசைப்படக்கூடிய அனைத்தையும் அல்லாஹு தாலா பல ஆயிரம் கோடிகளாக பெருக்கி உனக்கு தயார் பண்ணி வச்சுக்கிறான். மனுஷன் இதெல்லாம் ஆசைப்படலாம். ஏன்னா அல்லாஹு தாலாவும் குர்ஆனில் சொல்கிறான், மனிதர்களுக்கு பெண்கள் மீதும் தங்கத்தின் மீதும், அதாவது குதிரை இந்த மாதிரி இதுகளின் மீதெல்லாம் நாங்கள் ஆசை, அதாவது சுய்யினலின்னாஸ், மக்களுக்கு நாங்கள் அதெல்லாம் அலங்கரித்து காட்டியிருக்கிறோம். நீ இந்த உலகத்தில் எதையெல்லாம் சிறந்தது தேவையானதுன்னு கருதுறியோ, எதையெல்லாம் நீ தேடி டைம் பார்க்காம காலம் பார்க்காம சுகம் பார்க்காம கஷ்டப்பட்டு அலையிறியோ, அதையெல்லாம் நான் உனக்கு பல 100 கோடிகளாக பெருக்கி பல ஆயிரம் கோடிகளாக பெருக்கி உனக்கு தயார் பண்ணி வச்சிருக்கிறேன் என்று அல்லாஹு தாலா சொல்லி, நீ இதுக்கு ட்ரை பண்ணு, இதுக்கு நீ முயற்சி செய் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். உண்மையான ஒரு மனிதனுடைய சுதந்திர தேசமும் உண்மையாக மனித இனத்தினுடைய தாயக பூமியும் சொர்க்கம்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொர்க்கத்திலிருந்து தான் வெளியேற்றப்பட்டாங்க. அப்போ மனித இனத்தினுடைய உண்மையான தாயகம், தாய் பூமி சொர்க்கம். நீ அதை அடைஞ்சு கொள்றதுக்காக இந்த உலகத்தில் எதை வேணுனாலும் இழக்கலாம், எதை வேணுமானாலும் இழத்து நீ அதை அடைஞ்சு கொண்டா அது உனக்கு பெருமதியானது தான் என்கிற கருத்தை உணர்த்தும் விதமாக அல்லாஹு தாலா எங்களுக்கு குர்ஆனிலும் ஹதீஸிலும் பல விஷயங்களை சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு தாலா சொர்க்கத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விஷயங்களை சொல்கிற போது, யார் அல்லாஹ்வை அஞ்சிக் கொண்டார்களோ லஹும் குரஃபுன் மின் ஃபௌகிஹா குரஃபுன், அவர்களுக்கு சொர்க்கத்தில் தட்டு தட்டாக இருக்கக்கூடிய ரூம் இருக்குது, அறைகள் இருக்கிறது என்று அல்லாஹு தாலா சொல்கிறார். குர்ஆனில் பல இடங்கள்ல அப்படியான அறைகள் சம்பந்தமான விஷயங்கள் வருகிறது. உலாயிக யுஜ்ஸவுனல் குர்ஃபத பிமா சபரு, சிலரை குறிப்பிட்ட அல்லாஹு தாலா அவர்கள் பொறுத்து கொண்ட காரணத்தினால் அவர்களுக்கு சுவர்க்கத்தில் அறைகள் இருக்கிறது என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். இங்கே 2 விஷயம் சொல்லப்படுது. சொர்க்கத்தில் உங்களுக்குண்டு நாங்கள் ரூம் வச்சுக்கிறோம், அந்த ரூம் கிடைக்கிறதுக்கான காரணங்கள் 2, பிமா சபரு, பொறுமையாக வாழ்வது. பொறுமையாக வாழ்வது என்று சொன்னால், ஒன்று எங்களுக்கு அல்லாஹ்வுடைய கலாக்கதிரி மூலமாக பாதிப்புகள் வரும், எங்களுக்கு இழப்புக்கள், இந்த உலகத்தில் இழப்புக்கள் வரும். இழப்புக்கள் வந்தால் உண்மையாக பார்த்தா இழப்புண்டு மனுஷன் சொல்கிறதுக்கு உலகத்தில் ஒன்றும் இல்லை. உண்மையாக சிந்திச்சு பார்த்தா நான் பிறக்கும்போது வெற்று உடலோடு எதுவுமே இல்லாமல் பிறந்தேன். புறவு தான் எனக்கு இப்போ இந்த ஆடை என்று சொன்னாலும் புறவு வந்தது தான். இது காணாமல் போனால் இழப்பு கிடையாது, வந்தது போயிடுச்சு. அப்படி பார்த்தா மனுஷனுடைய வாழ்க்கையில் இழப்பு ஒன்றும் இல்லை. நாங்கள் எப்படி பிறந்தோமோ அப்படி மாலை மறுமையில் நிர்வாணமாக எழுப்பப்படுவோம். ஆனால் மனிதனுக்கு இந்த உலகத்தில் இழப்புகள் வரும்போது கவலை வருமா இல்லையான்னு கேட்டால் கவலை வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரப்புள்ள ரசூலோட கையில் இந்த மௌத்தாகிறாங்க, அவங்களோட கண்ணீர் வருது. அவங்களோட புள்ள இப்ராஹிம் ரசூலுல்லாஹ் மடியிலிருந்து மௌத்தாகிறாங்க, கண்களோட கண்ணீர் வருது. அப்போ சஹாபாக்களை கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ் என்ன இது நீங்கள் அழுகுறீங்கன்னு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது நாங்கள் அல்லாஹ்வுக்கு மாற்றமான வார்த்தைகளை சொல்ல மாட்டோம், உள்ளத்தில் இரக்கம், அந்த இரக்கத்தினால கண்கள் கண்ணீரை சொரிகிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ அங்கனைக்கு அவர்கள் மனுஷனுக்கு வாழ்க்கையில் இழப்புக்கள் வருகிற போது, இருந்த ஒன்று இல்லாமல் போகிற போது கவலை வரும். ஆனால் அல்லாஹ்வுடைய கதிர் என்று பொறுத்து கொள்கிற போது சொர்க்கம் அதுக்கு கிடைக்குது. அல்லாஹ்வுடைய அன்பை பாருங்க. என்னுடைய அடியார்களில் யாராவது ஒருவருடைய நேசத்துக்குரிய 2, அதாவது அவனுடைய கண்ணை நான் எடுத்து அதை அவன் பொறுத்து கொண்டால் அதற்காகவே அவனுக்கு நான் சொர்க்கத்தை கொடுப்பேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ இந்த அடிப்படையில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், கண் 2ம் உள்ள எங்களை விட 2 கண்ணும் இல்லாத நல்ல மனிதர்கள் சொர்க்கத்துக்கு நெருக்கமாக இருக்கிறாங்க. நாங்கள் வேண்டாம் குருடு என்று சொல்லலாம், ஆனால் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான ஒரு குவாலிஃபிகேஷன் அவங்கள்ட்ட இருக்குது. அதை அவங்க பொறுத்து கொண்டாங்கன்னா அதுக்காக அவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கிறது. இதே மாதிரி ஒரு மனிதனுடைய, ஒரு கணவன் மனைவியினுடைய 2 கை குழந்தைகள், 3 கை குழந்தையும் வருகிறது. கை குழந்தைகள் சின்ன பருவத்தில் குழந்தைகள் மௌத்தா போய் அதை அவர்கள் பொறுத்து கொண்டால் அதற்காகவே நான் அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பேன் என்று
அல்லாஹ் ஹதீஸ்களில் நாங்கள் பார்க்குறோம். ஆக வாழ்க்கையில் இழப்புக்கள் வரும். அந்த இழப்புக்களை பொறுத்து கொண்டதினால் உங்களுக்கு இந்த சொர்க்கத்தில் ஸ்பெஷலாக உங்களுக்கு நாங்கள் ரூம் தாரோம். அதே மாதிரி நல்ல விஷயங்கள் செய்யும்போது நிறைய கஷ்டங்கள் படணும். கஷ்டம் இல்லாமல் எந்த நன்மையும் செய்ய இயலாது. அதை நாங்கள் பொறுத்து கொண்டால் அதுக்கும் எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கிறது. அதே மாதிரி தீமைகளை விட்டும் தவிர்ந்து கொள்வதாக இருந்தாலும் எங்களுக்கு பொறுமை வேணும். அதை நாங்கள் பொறுத்து கொள்ளும் போதும் அதற்காகவும் எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சொர்க்கத்தில் அந்த அறையை பெறுறதுக்கு சுனன் திருமதியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் லேசான ஒரு வழியை சொல்லுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சொர்க்கத்தில் சில அறைகள் இருக்கிறது, அந்த அறைகள் இப்படி இப்படி சிறப்பாக இருக்கும் என்று சொன்னும்போது சொர்க்கத்தின் அந்த அறையை பெற வேண்டும் என்று ஆசைப்பட்ட சஹாபாக்கள் கேட்கிறார்கள், லிமன் ஹிய யா ரசூலல்லாஹ், அந்த சொர்க்கத்து ரூம் யாருக்கு கிடைக்கும் அல்லாஹ்வுடைய தூதரேன்னு கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற லேசான வழியை பாருங்க, லிமன் அதாபல் கலாம், பேசும்போது யார் நல்ல வார்த்தையில் பேசுகிறானோ அவனுக்கு அது கிடைக்கும் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. நல்ல வார்த்தை பேசுறது. நம்ம ஒரு விஷயத்தை சொல்லும்போது ஒரு பிள்ளைய நாங்கள் இங்கே வான்னு கூப்பிடும்போது வாடானும் கூப்பிடலும் வாங்கணும் கூப்பிடலும். வாடான்னு கூப்பிடுறது கெட்ட வார்த்தை, வாங்கன்னு மரியாதையாக கூப்பிடுறது நல்ல வார்த்தை. இப்படி பேசும்போது அடுத்தவனோட பேசும்போது நல்ல வார்த்தையை பேசுறதுங்கிறது கஷ்டமான வேலையா. ஆனால் நம்ம அதை பயன்படுத்துறதில்லை. ஒரு விஷயத்தை ஒரு கருத்தை சொல்கிற போது கடுமையான வார்த்தையில் சொல்லாமல், அடுத்தவருடைய மனசை பாதிக்கிற வார்த்தைகளில் சொல்லாமல், பிறருடைய உள்ளங்கள் புண்படாமல் சொல்லாமல் சொப்டா சொல்றது. நல்ல வார்த்தை சொல்வது உங்களுக்கு சொர்க்கத்தின் அந்த அறை கிடைக்கிறதுக்கு காரணமாக அமையும். தொடர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உணவளிக்கிறவங்களுக்கு இந்த சொர்க்கத்தின் அறை கிடைக்கும். சாப்பாடு கொடுக்கிறவங்க, சாப்பாடு கொடுக்கறதுலேயே மிகச் சிறந்தது பசியோடு இருக்கிறவனுக்கு சாப்பாடு கொடுக்கிறது, ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கிறது. விருந்தை பொறுத்தளவில் ஏழைக்கும் கொடுக்கணும், பணக்காரனுக்கும் கொடுக்கணும். விருந்து நாங்கள் நல்லா சாப்பிட இல்லாத, அதாவது இதுக்கு மேலே திண்ண இல்லாதவனுக்கும் விருந்து கொடுக்கணும். விருந்துங்கிறது ஏழை பணக்காரன் இல்லை, அவங்க விருந்தாளியாக வருகிற போது அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணப்படணும். அது ஈமானுடைய ஒரு அடிப்படை. ஆனால் உணவளித்தல் என்று வருகிற போது அதில் ஏழைகள் தான் பிரதானமானவர்கள், ஏழைகள் தான் முக்கியமானவங்க, சாப்பிட வழி இல்லாதவங்க பிரதானமானவங்க. அப்போ நீங்கள் உணவளிப்பதின் மூலமாக அதை பெறலாம். அதாமஸ்யாம், யார் தொடராக அதிகமாக நோன்பு பிடிக்கிறார்களோ அவர்கள் அந்த பாக்கியங்களை பெறுவார்கள். பொதுவாக இது சுன்னத்தான நோன்பை சொல்லுது. அதிலும் குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக சுன்னத்து நோன்பு பிடித்த மாதம். ரமலானுக்கு தயாராகிற விதத்தில் ஆயிஷா நாங்கள் சொல்கிறாங்க, வேற எந்த மாதத்திலையும் இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் அதிகமாக நோன்பு நோட்டத்தை நான் பார்த்ததில்லைன்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து சொல்கிறாங்க, வசல்லா பில்லைலி வன்னாசு நியாம், மக்கள் தூங்குற டைம் ராவையில் தனியாக எழும்பி தொழுதவங்க. அப்போ சொர்க்கத்தின் அந்த அறையை பெறுவதற்கு நல்ல வார்த்தை பேசுவதும், உணவளிப்பதும், சுன்னத்தான நோன்புகள் பிடிப்பதும், இரவையிலே எழுந்து தொழுவதும் இந்த சொர்க்கத்தை பெறுவதற்கான வழியாக அமையும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. வேறொரு ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துத்இமுத்தஆம், நீங்கள் உணவளியுங்கள், வத்துக்ரியு சலாம், பிற மனிதருக்கு சலாம் சொல்லுங்கள், வசல்லு பில்லைலி வன்னாசு நியாம், மக்கள் தூங்குற டைமில் நீங்கள் இரவையில் தொழுங்க, ததுகுலூன ஜன்னத ரப்பிக்கும் பிசலாம் அவுகமாக்கால், உங்களுடைய இறைவனுடைய சொர்க்கத்தை சலாமத்தான் நீங்கள் நுழைவீங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ சொர்க்கத்தின் அந்த அறையை பெறுவதற்கு இந்த ஒரு வழி எங்களுக்கு, இந்த செயல்கள் வழியாக அமையும். இதே போன்று சொர்க்கத்தில் சில பேருக்கு மாளிகைகள் இருக்கும் என்கிறத நாங்கள் பார்க்குறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹீஹுல் புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு செய்தி,
அவங்க தூக்கத்தில் அவங்க சொர்க்கத்துக்கு போகிறாங்க. அப்படி அவங்க சொர்க்கத்துக்கு போய் கொண்டிருக்கும் போது ஒரு மாளிகை ஒன்று இருக்குது. அந்த மாளிகைக்கு முன்னால் ஒரு பெண் இருந்து ஒளி செஞ்சு கொண்டு இருக்கிறார். ஒரு முத்துக்களால் தான் ஒரு மாளிகை இருக்குது. அந்த மாளிகைக்கு முன்னால் ஒரு பெண் ஒளி செஞ்சு கொண்டு இருக்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிடம் இருக்கக்கூடிய மலக்குமார்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாளிகை யாருக்குரியது? அப்போ மலக்குகள் சொல்கிறாங்க, லி உமர் இப்னுல் ஹத்தாப், இந்த மாளிகை உமர் ரலியல்லாஹு அவங்களுக்காக கட்டப்பட்டிருக்குது. அப்போ அல்லாஹு தாலா அவங்களுக்கு ஒரு மாளிகையை தயார் பண்ணிட்டான். அந்த மாளிகையில் அவருக்காக காத்து கொண்டு அவருக்கென்று அல்லாஹு தாலா மறுமையில் நியமித்த அதாவது ஹூர்லியின் பெண்ணும் இருக்கிறாங்க. இது அறிஞர்கள் விளங்கப்படுத்துவாங்க. அதாவது சொர்க்கத்தில் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் சொல்லப்படும். சொர்க்கவாசிகள் சந்தைக்கு போவாங்க. சந்தையிலிருந்து வார நேரத்தில் அவங்களுடைய மனைவிமார்கள் அவங்களோட மாளிகையின் வாசலில் அவங்களை எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாங்க. இப்போ இது நம்ம கல்யாணம் முடித்து ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு இந்த இது இருக்கும். மாப்பிள்ளை வார டைமுக்கு முன்னால் நின்று எப்படா வருவார் இப்படா வருவார்னு வாசல் நின்று எட்டி பார்க்குறது. அது கொஞ்சம் 2 வருஷம் 3 வருஷம் ஆகக்குள்ள அவங்க குசினிரிக்கிறவங்க குசினிரிப்பாங்க. நம்மளை பாட்டுக்கு நம்ம உள்ளே போயிட வேண்டியதாக. இப்படி கணவனுடைய வருகையை எதிர்பார்த்து இருப்பாங்க, வாசலில் காத்துட்டு நிற்பாங்க என்று சொல்கிறது என்னன்னு கேட்டால், அவங்களுக்குரிய சோடி மீது அவ்வளவு நேசத்தோடும் அவ்வளவு பாசத்தோடும் இருப்பாங்க. இதை விளங்கப்படுத்துகிற போது சொல்கிறாங்க எப்படின்னு சொன்னால், நீண்ட நாள் பிரிஞ்சிருந்த ஒருவர் வரும்போது வரக்கூடிய அந்த அதாவது சும்மா எந்த நாளும் வர்ற மாப்பிள்ளை இல்லை. 2 வருஷம் வெளிநாட்டிலேருந்து வாரான்னு சொன்னால் சில நேரம் ரோட்டுக்கே வந்து நிற்பாங்க. அப்போ அந்த மாதிரி அல்லாஹு தாலா முழுமையாக அந்த பெண்கள் கணவன் மீது முழு நேசத்தோடு இருப்பாங்க என்கிறத சொல்வதற்காக சொல்லக்கூடிய செய்தி. அப்போ ஒரு பெண் என்று அந்த மாளிகைக்கு முன்னால் ஒளி செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. இப்போ ரசூலுல்லாவுக்கு மனசு கேட்குது, ஒருக்க உள்ள போய் பார்ப்போமே, அவ்வளோ அழகாக இருக்குது அந்த மாளிகை. அப்போ இது யாருக்குரிய மாளிகைன்னு ரசூலுல்லா கேட்குறாங்க. அப்போ மலக்குகள் சொல்கிறாங்க, இது உமர் ரலியல்லாஹு அவங்களுக்குரிய மாளிகைன்னு சொல்லி. ரசூலுல்லா கனவுலே என்ன நினைக்கிறாங்கடா, உமர் ரோசக்காரால், அவர மாளிகைக்குள்ள நான் பெய்த்து வந்தா அதை எனக்கு நல்லா வச்சுக்கக்குள்ள நீங்கள் எதுக்கு அதுக்குள்ளே போனீங்க, என்னட்ட கேட்காம போனீங்கன்னு கேட்டுருவாரோன்னு பயந்து நான் உள்ளே போகாமல் வந்துட்டேன்னு சொல்கிறாங்க. கனவுல ரசூலுல்லா யோசிச்சது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, முதுபிரன், அந்த மாளிகைக்குள்ள போவோண்டு போன நான் உமரின் ரோச குணம் என் நினைவுக்கு வந்து அப்படியே பின்னால் திரும்பி வந்துட்டேன் என்று சொல்கிறாங்க. அப்போ அந்த சபையில் உமர் ரலியல்லாஹு இருக்கிறாங்க. பக்கா உமர், சபையில் இருந்த உமர் நாங்கள் அழுகுறாங்க. அழுதுட்டு சொன்னாங்க, அலைக்கா அகாரியா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களோடையா நான் ரோசம் பாராட்ட போகிறேன், நீங்கள் போய் வந்திருக்கலாமே என்று சொன்னார்கள் என்கிற செய்தியை நாங்கள் சஹீஹுல் புகாரி முஸ்லிமில் பார்க்கிறோம். இதே மாதிரி கதீஜா ரலியல்லாஹு அவங்களுக்கு அல்லாஹு தாலா ஒரு வீட்டை சொர்க்கத்தில் கட்டியிருக்கக்கூடிய செய்தியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக சொன்ன செய்தியை நாங்கள் சஹீஹுல் புகாரியில் பார்க்குறோம். பொதுவாக வீடு என்கிறது மனிதனுடைய உலகத்தில் இருக்கக்கூடிய டாக்கெட்டில் ஒன்று. ஒரு மனிதன் வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டான்னு சொல்கிறதுக்கு அவன் சொல்கிற வழி என்னடா, காலை நீட்டி படுக்கிறதுக்கு அல்லான்னு ஒரு வீட்டை கட்டிட்டேன், மழையோ வெயிலோ எனக்கு ஓய்வெடுக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது, இது போதும் எனக்கு. மனிதனுடைய ஆரம்ப அடிப்படையாக பார்க்கறது வீடு. அல்லாஹு தாலா சொர்க்கத்தை அந்த வீட்டை பொறுத்தளவில் எல்லாருமே சொல்லுவாங்க, வீடொன்று கட்டிப்பார் கல்யாணம் கட்டிப்பார்னு சொல்லி. வீடு கட்டுறது லேசான விஷயம் இல்லை, கல்யாணம் கட்டுறது லேசான விஷயம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் சொர்க்கத்தில் வீடு கட்டுறதுக்கு அல்லாஹ் லேசான பல வழிகளை வைத்திருக்கிறாங்க. நீங்கள் இங்கே வீடு கட்டுற மாதிரி பெரிய லோனெல்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லாஹ் உங்களுக்கு இந்த பூமியில் வசதியை தந்திருந்தாண்டா, மன் பனா லில்லாஹி பைத்தன், யார் இந்த பூமியில் அல்லாஹ்வுக்காக ஒரு மஸ்ஜிதை கட்டுகிறானோ, பனல்லாஹு லஹு பைத்தம் ஃபில் ஜன்னாத், அல்லாஹு தாலா அவனுக்கு சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. நீங்கள் இங்கே அல்லாஹ்வுக்கு ஒரு மஸ்ஜிதை கட்டினா
அல்லாஹ் உங்களுக்காக சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுறான். இப்போ நாங்கள் அல்லாஹ் கட்டுற வீடு என்று சொன்னால் அது எவ்வளோ வளம் நிறைஞ்சதாக எவ்வளோ அழகானதாக இருக்கு. அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ்வே என்ன சொல்லான்னா அஹ்சனுல் ஹாலிக், அவன் படைப்புகளை அழகாக படைக்கிறவன். அல்லாஹ்வுடைய படைப்பின் அழகை ஒவ்வொன்றிலும் நாங்கள் பார்க்குறோம். சாதாரண ஒரு வண்ணாத்தி பூச்சி எடுத்தால் எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணப்பட்டிருக்குது, எவ்வளோ அழகாக கலர் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு பார்க்குறோம். அப்போ நாங்கள் பூமியில் எங்களுக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை தந்து எங்களால் ஒரு பள்ளியை கட்ட முடியுமாக இருந்தால் சொர்க்கத்தில் எங்களுக்கு ஒரு பள்ளியை அல்லாஹ் கட்டுகிறான். வேறு சில ஹதீஸ்கள் எப்படி வருதுண்டா, பள்ளின்னு சொன்னால் பெருசாரி கொண்ட அவசியம் இல்லை. ஹதீஸில் ரசூல் சொல்லாங்க அதை உணர்த்துறதுக்காக என்ன சொல்கிறாங்கடா, நீ புறா கூடு மாதிரி ஒரு பள்ளியை கட்டினாலும் உனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு பள்ளியை கட்டுவான். பள்ளிங்கிறது கோடிக்கணக்கு செலவழித்து செய்ய வேண்டியதில்லை. சாதாரணமாக மக்கள் 5 நேரம் தொழுகிறதுக்கு ஒரு சின்ன ஒரு பள்ளியை உன்னால் கட்ட முடிந்தாலும் உனக்காக அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இதே மாதிரி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க, மன் சல்லா இஸ்னத்தை அஸ்ரத ரகஅத்தன் ஃபி யௌமின் வ லைலா, ஒரு நாளில் யார் 12 ரகாயத்துகள் சுன்னத்து தொழுகிறாரோ, புனிய லஹு பிஹின்ன பைத்தும் ஃபில் ஜன்னா, அதற்காக அவருக்கு சுவர்க்கத்தில் ஒரு வீடு கட்டப்படும். சொர்க்கத்தில் வீடு கட்டுறதுக்கு அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய, இப்போ காசு உள்ளவன் காசால் செய்யலாம், காசு இல்லையா அல்லாஹ் தஆலா உங்களுக்கு உடலில் உற்சாகத்தை தந்திருக்கிறானா, லுஹருக்கு முன்னால் 4 ரக்காயத் சுன்னத்து, லுஹருக்கு பின்னால் 2 ரக்காயத் சுன்னத்து, மஹ்ரிபுக்கு முன்னால் 2 ரக்காயத் சுன்னத்து, இஷாக்கு பின்னால் 2 ரக்காயத் சுன்னத்து, சுபவுக்கு முன்னால் 2 ரக்காயத் சுன்னத்து. இதை ஒருவர் தொழுது வந்தால் அவருக்கு சுவர்க்கத்தில் ஒரு வீடு அதற்காக கட்டப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வாறு சொர்க்கத்தில் வீடுகளை பெறுவதற்கு நிறைய ஹதீஸ்கள் இதோடு ஒட்டியதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். சொர்க்கத்தில் ஒரு வீடு இருக்கும், அந்த வீட்டுக்கு பைத்துல் ஹம்து என்று பேர், புகழுக்குரிய வீடு. இது இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ஹதீஸை ஹசன் தரத்தில் உள்ளது என்று சொல்லியிருக்கிறாங்க. திருமிதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த ஹதீஸை அபு மூசல் அஸ்ஸரி ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க. ஒரு கைப்புள்ள ஒருவருடைய கைப்புள்ள மௌத்தா போனால் அல்லாஹ் தஆலா மலக்குகளை கேட்பான், இதா மாத்த வலதுல் அப்து, ஒரு மனிதனுடைய சின்ன பிள்ளை மரணித்தால் அல்லாஹ் கேட்பான், காலல்லாஹுலி மலாய்கத்திஹி, அல்லாஹ் மலக்கிட்ட கேட்பான், கபல்தும் வலத அப்தி, என் அடியானுடைய பிள்ளையிட உசுரை நீங்கள் கைப்பற்றிட்டீங்களா என்று அல்லாஹ் கேட்பான். ஃபயக்கூலூன நஅம், அப்போ மலக்குகள் சொல்லுவாங்க, ஆம், ஒரு சின்ன பிள்ளை மரணிக்கிறதுங்கிறது சோகமானது, நாங்கள் அவருடைய பிள்ளையினுடைய உயிரை நாங்கள் கைப்பற்றிட்டோன்னு சொல்லுவாங்க. திரும்ப அல்லாஹ் கேட்பான், கபல்தும் சம்ரத்த ஃபுஆதிஹி, அவனுடைய உள்ளத்தின் கனியாக இருக்கக்கூடிய, இதயத்தின் கனியாக இருக்கக்கூடிய அந்த பிள்ளையினுடைய உயிரை நீங்கள் கைப்பற்றிட்டீங்களா என்று அல்லாஹ் மீண்டும் கேட்பான். அப்போ மலக்குகள் சொல்லுவாங்க, ஆம், நாங்கள் அவனுடைய இதய கனியாக இருந்த அந்த குழந்தையினுடைய உயிரை நாங்கள் எடுத்துட்டோம் என்று சொல்லுவாங்க. அப்போ அல்லாஹ் கேட்பான், மாதா கால அபுதி, புள்ள மௌத்தாகின நேரம் என்னுடைய அடியான் என்ன சொன்னான் என்று கேட்பாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, ஃபயக்கூலு ஹமிதக, உன் அடியான் உன்னை புகழ்ந்தான், வஸ்தர்ஜ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று உன் அடியான் சொன்னான் என்று மலக்குகள் சொல்வார்கள். அப்போ அல்லாஹ் சொல்வான், இப்னு லி அப்தி பைத்தம் ஃபில் ஜன்னா, என் அடியானுக்காக சுவர்க்கத்தில் ஒரு வீட்டை நீங்கள் கட்டுங்கள், வசம்மூஹு பைத்தல் ஹம்து, அந்த வீட்டுக்கு பைத்துல் ஹம்து,
புகழுக்குரிய வீடு என்று நீங்கள் பேர் வைங்க. அந்த புள்ள மௌத்தாகிற நேரத்தில் அவன் இன்னால் இல்லாய் வைனாலாய் ராஜுன்னு சொன்னானே, அதுக்காக நான் அதை அவனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அல்லாஹு தாலா சொல்வான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ சொர்க்கத்தில் வீடு அறை கிடைக்கிறதுக்கான வழிகள் சொல்லப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா, பண்பாடுகள் சொல்லப்பட்டிருக்கு. நல்ல முறையில் பேசுறதுங்கிறது, பிற மனிதர்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய உதவிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது உணவளித்தல், சலாம் சொல்லுதல் என்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. இபாதத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தஹஜத் தொழுகிறது, சுன்னத்தான நோன்பு பிடிக்கிறது, சலாம் சொல்கிறது, இந்த மாதிரியான சுன்னத்தான தொழுகைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் அல்லாஹு தாலா எங்களுக்கு சொல்கிறான். நாளை மறுமையில் உங்களுக்கு வீடு கிடைக்கும், சொர்க்கத்தில் உங்களுக்கு மாளிகை கிடைக்கும், சொர்க்கத்தில் உங்களுக்கு அறை கிடைக்கும், பொறுமையாக இருக்கிறது, அதனால் உங்களுக்கு சொர்க்கத்தில் அறைகள் இருக்குது, அதனால் உங்களுக்கு சொர்க்கத்தில் வீடுகள் இருக்குது. அல்லாவே வீடு கட்டி அந்த வீட்டுக்கு பேர் வச்சு தாரான் அல்லாஹு தாலா. அப்போ இந்த மாதிரியான நிறைய வழிமுறைகளை அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். சொர்க்கத்தை பற்றி அல்லாஹு தாலா, சொர்க்கத்தில் இன்பங்கள் நிறைய விஷயங்கள் அல்லாஹு தாலா சொல்கிறான். லஹும் மா யஷாஊன ஃபீஹா, சொர்க்கத்தில் அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அது எல்லாம் இருக்குது. வலதைனா மஸீத், அதற்கு மேலதிகமாகவும் எங்கள்கிட்ட இருக்குது என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். வேறொரு குர்ஆன் வசனத்தில் வஃபீஹா மா தஸ்தஹில் அய்யுன் மா தஸ்தஹில் அன்ஃபுசு வதலிதுல் அய்யுன், அதில் அவங்களுக்கு மனசு விரும்பக்கூடிய அனைத்தும், கண்கள் குளிரக்கூடிய அனைத்தும், கண்கள் சுகமணிக்கக்கூடிய அனைத்தும் அவர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்கிற செய்திகள் வருது. சொர்க்கத்தில் மனுஷனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய இன்பம் என்னன்னு கேட்டால், சொர்க்கத்தில் உணவுகள் பற்றி சொல்லப்படுகிறது. சொர்க்கத்தில் அதாவது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆற்றல்கள், அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஜோடிகள், மனைவிகள், அவங்க அந்த அனுபவிக்கக்கூடிய இடங்கள் சம்பந்தமாகலாம் ஏராளமாக வருகிறது. ஆனால் சொர்க்கத்திலே ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பேர் இன்பம் என்னன்னு கேட்டால், அல்லாஹ்வை பார்க்கிற பாக்கியம். இதுக்கு நிகரான ஒரு பாக்கியம் ஒன்று சொர்க்கத்தில் இல்லை. அல்லாஹு தாலா நாளை மறுமையில் மனுஷனை கூப்பிட்டு கேட்பான், அடியானே உனக்கு நான் தந்ததெல்லாம் போதுமா, நீ திருப்தியா இருக்கிறியா என்று அல்லாஹு தாலா கேட்பான். அப்போ அவன் சொல்லுவான், எனக்கு என்ன குறையா அல்லாஹ், நான் விரும்புகிறதெல்லாம் கிடைக்குது, எனக்கு நான் நினைக்கிறதெல்லாம் எனக்கு கிடைக்குது, எனக்கு எந்த குறையும் இல்லைன்னு அல்லாஹு தாலா இடத்துல சொல்லுவான். உனக்கு வேற ஏதாவது வேணுமா என்று அல்லாஹு தாலா கேட்பான். வேற எனக்கு என்ன தேவைக்குது, எல்லாமே இருக்குதுன்னு சொல்லும்போது அல்லாஹு தாலா சொல்வான், இதற்கு பிறகு நான் உன் மீது கோபப்படவே மாட்டேன், என் அன்பை உனக்கு நான் அருளிட்டேன், உன் மீது நான் வெறுப்படையே மாட்டேன் என்று அல்லாஹு தாலா சொல்வான். இது சொர்க்கத்தில் அவனுக்கு கிடைக்கக்கூடிய பேர் இன்பமாக இருக்கு. இதே மாதிரி அல்லாஹு தாலா சொர்க்கத்தில் கொடுக்கக்கூடிய மேலதிக பாக்கியம் என்கிறது எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அல்லாஹு தாலா மூமின்களில் சிலருக்கு தன்னை வெளிப்படுத்துவான். அல்லாஹ்வை காண்கிற அந்த பேரின்பம், இந்த காண்கிற இன்பம் என்கிறது அதாவது அது உணர்வுபூர்வமான விஷயம், லேசாக அதை உணர இயலாது. இதை நீங்கள் தெளிவாக விளங்குறதுக்கு லேசான ஒரு வழி என்னன்னு கேட்டால், இந்த கடந்த காலத்தில் இந்த டிவி எல்லாம் வாரதுக்கு முன்னால் நாங்கள் இந்த கஅபாவுடைய போட்டோ எல்லாம் சின்ன அந்த டிவி மாதிரி கொண்டு வருவாங்க, டிக் டிக்னு அமுக்க அந்த கஅபாவோட போட்டோ வரும், சின்ன வயசில் நாங்கள் பார்ப்போம். இப்படி வாழ்ந்த காலத்தில் முதலாவது கஅபாவை பார்த்தவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நாங்கள் கஅபா டிவியில் பார்க்குறோம், இதெல்லாம் பார்த்துக்கிறோம். கஅபாவை முதலாவது பார்க்குற எவ்வளவு பெரிய கல் மனசு படைச்ச ஆளாக இருந்தாலும் அவன் அழாமல் இருக்க மாட்டான். ஏண்டா நம்ம ஒரு நாளைக்கு 5 நேரம் முன்னோக்கி தொழுகிறோம், அதை நேரடியாக கண்ணால் காணும்போது அவனுடைய கட்டுப்பாட்டை மீறி கண்ணீர் வரும். அது ஒரு ஆனந்த கண்ணீர். இதை நான் இவ்வளோ நாள் நான் முன்னோக்கி தொழுத இந்த கஅபாவை என் கண்ணால் நான் பார்த்துட்டேனே என்கிற அந்த 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 ஆனந்தத்தில் வாரது. இதே மாதிரி ஒரு மனிதன் யாரை நேசிக்கிறானோ அவர்களை பார்ப்பதை விரும்புவான். எந்த நாளும் பார்க்குற ஆளாக இல்லாமல் நீண்ட காலத்துக்கு பார்க்கும்போது காண்ற ஆசை வரும்.
ஒரு தாய் பிள்ளைய பிரிஞ்சிருந்தா பிள்ளைய பார்க்கும்போது இதை நாங்கள் பார்க்கலாம். கணவன் மனைவி நீண்ட காலம் பிரிஞ்சிருந்து பார்க்கும்போது நாங்கள் இதை பார்க்கலாம். நாங்கள் பிறந்ததிலிருந்து இறுதி வரைக்கும் மரணிக்கிறதுக்கு பிறகும் ரப்புன்னு நாங்கள் ஈமான் கொண்டவனை நேராக பார்க்குற அந்த பேரின்பம் வந்து அவங்க சொர்க்கத்தில் அனுபவிக்கக்கூடிய எல்லா இன்பங்களையும் மிகைச்சதாக இருக்கு. குர்ஆன் வந்து அதைத்தான் மிகப்பெரிய ஒரு இன்பமாக குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. ஆக நபிமார்கள் ஆசைப்பட்டிருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ் உன்னை காட்டு நான் பார்க்கணும்னு சொல்லி. அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னான், என்னுடைய ஒளியை நான் இந்த மலை மீது காட்டுகிறேன், அந்த மலை நிலை குலையாமல் இருந்தால் உன்னால் என்னை பார்க்க முடியும் என்று அல்லாஹு தஆலா தன் ஒளியை மலை மீது காட்டும்போது அந்த மலை வெடித்து சிதறியது. மூசா அலைஹிஸ்ஸலாம் மயக்கம் போட்டு விழுந்தார்கள். மயக்கம் தெளிஞ்சோடனே அல்லாஹ்ட்ட தௌபா கேட்டாங்க. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய அந்த பேரொளியை பார்க்குற ஆற்றல் இந்த உலகத்தில் யாருக்கும் இல்லை. நாங்கள் மௌத்தா போய் சொர்க்கம் போடுறதுக்கு பிறகு அல்லாஹ் அந்த ஆற்றலை மனிதனுக்கு தருவான். அப்பதான் அந்த அல்லாஹ்வை காண்கிற அந்த பாக்கியத்தை மூமின்கள் பெறுவார்கள். உலகத்தில் யாரும் இறைவனை பார்த்தேன்னு சொன்னால் அது பொய். அப்படி யாராலும் யாரையும் பார்க்க முடியாது. லா துத்ரிகுல் அபுசார், பார்வைகள் அவனை அடையாது. ஆனால் மறுமையில் மூமின்கள் அல்லாஹ்வை பார்ப்பாங்க. அதுதான் சொர்க்கத்தின் பேரின்பமாக இருக்கும். அப்போ அதை நீங்கள் பார்க்கணும்னு சொல்லி சொன்னால் அந்த பேரின்பத்தை அடைகிறதுக்கு நாம் அமல் செய்யணும், அதற்குரிய முயற்சியை நாங்கள் செய்யணும் என்கிறத நாங்கள் ஹதீஸில் பார்க்குறோம். சொர்க்கத்தில் நடக்கக்கூடிய சில நிகழ்ச்சிகள் சம்பந்தமாகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸில் சொர்க்கத்தில் ஒரு பஸார் இருக்கும், சந்தை இருக்கும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் அந்த இடத்துக்கு மக்கள் வருவாங்க. மக்கள் வந்து திரும்ப அவங்க வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போகும்போது எர்ஜிஊன இலா அஹ்லிஹிம் அவர்களுடைய மனைவிமார்களிடத்தில் அவங்க போவாங்க. வகத் இஸ்தாது ஹுஸ்னன் வ ஜமாலன். அவங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்போ சொர்க்கத்தில் சந்தைக்கு போய்த்து வருவாங்க. பொதுவாக உலகத்தில் சந்தைக்கு போய்த்து வந்தால் வேர்வையோடு வரணும், நம்ம அழுக்கோட வரணும். ஆனால் சந்தைக்கு போய்த்து வரும்போது அவங்களோட மனைவிமார்கள் அவங்கள பார்த்து சொல்லுவாங்க, நீங்கள் போக்கில் இருந்ததை விட இப்போ வரக்குள்ள அழகு கூடி வாரீங்கன்னு சொல்லி. அவங்க வந்து மனைவிமாரை பார்த்து சொல்லுவாங்க, நாங்கள் போனதுக்கு பிறகு உங்களோட அழகும் கூடி இருக்குது. அப்போ கிழமைக்கு கிழமை அழகு கூடி கொண்டு போகும். இதில் பெரிய விசேஷம் என்னென்னு சொன்னால், உலகத்தில் ஒருத்தனை பார்த்து ஒருத்தன் அழகுன்னு சொன்னாலே பெரிய ஒரு சந்தோஷம்தான். அதில் மாப்பிள்ளையை பார்த்து பொம்பளை, இல்லாட்டி பொம்பளையை பார்த்து மாப்பிள்ளை அழகுன்னு சொன்னால் அது பெரிய சந்தோஷமாக இருக்கும். அப்போ இதை வந்து அல்லாஹு தஆலா இவர் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை கொடுப்பான். சொர்க்கத்தில் சொல்லப்பட்ட சில விஷயங்கள் வந்து, அதாவது இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், இது அல்லாஹ்வுடைய தனித்துவமான ஒரு ஏற்பாடு. குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்கிறான், இறையச்சம் உடையவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் எப்படி இருக்கும் என்று சொல்லி சொன்னார். அதில் 4 வகையான ஆறுகளோடும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதில் பாராறு ஓடும், தேனாறு ஓடும், மதுவாறு ஓடும், நீர், இந்த 4 வகையான ஆறுகள் ஓடும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்போ இது வந்து மனுஷன் தானாக கற்பனை பண்ண இயலாத ஒரு விஷயம். அல்லாஹு தஆலா ஏற்பாடு செஞ்சிருக்கிறான். தமிழ்நாட்டில் அறிஞர் அண்ணான்னு சொல்லி ஒருவர் இருந்தார். அண்ணாதுரை அவரோட பேர். அறிஞருங்கிறது அவருக்கு வந்து ஒட்டி கொண்ட ஒரு பேர். அவர் வந்து ஒரு நாஸ்திகர், ஆனால் இஸ்லாத்தை பற்றி சிறப்பாக பேசுவார். ஒரு நாள் ஒரு சபையில் வந்து அவருக்கு எதிராக கேள்வி எழுப்புகிற நேரத்தில், நீங்கள் எல்லா மதத்தையும் எதிர்க்கிறீங்க, இஸ்லாத்தை ஆதரித்து பேசுகிறீங்க, இஸ்லாத்திலையும் பகுத்தறிவுக்கு முரணான விஷயங்கள் இருக்குது, சொர்க்கம் ஒன்று இருக்குதாம், அதில் தேனாறு ஓடுமாம், பாலாறு ஓடுமாம், மதுவாறு ஓடுமாம், தண்ணி சுத்தமான தண்ணி ஆறு ஓடுமாம்,
இது எப்படி ஒரு இடத்துல 4 ஆறு ஓடும் என்று அதை எப்படி நீங்கள் பகுத்தறிவுக்கு பொருத்தமானதுன்னு நம்புறீங்க என்று கேட்கும்போது அவர் பகுத்தறிவு தான் அவங்களோட பேசிக். இப்போ அவர் சொல்கிறாரு, இது எனக்குண்டா பகுத்தறிவுக்கு முரணா தெரியலை. உதாரணமாக அவங்களோட முகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இதில் கண் இருக்குது, கண்ணில் இருந்து ஒரு வகையான நீர் வருகுது, கண்ணீர். அது ஒரு வகையான டைப்லையும் ஒரு வகையான டேஸ்ட்லையும் இருக்க போகுது. மூக்கு இருக்குது, மூக்கில் இருந்து ஒரு வகையான நீர் வருகுது, அது ஒரு டைப்லையும் ஒரு வகையான டேஸ்ட்லையும் இருக்குது. வாய் இருக்குது, வாயிலிருந்து ஒரு வகையான நீர் வருகுது, அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குது, ஒரு வகையான டைப்பில் இருக்குது. காதில் இருந்து சேல் வருகுது சில நேரத்துக்கு, அது ஒரு வகையான டைப்பில் இருக்குது, ஒரு வகையான டேஸ்ட்டில் அது இருக்க போகுது. அப்போ இந்த சின்ன முகத்துக்குள்ளேயே 4 வகையான நீரை வைச்ச ஒரு இறைவனுக்கு அந்த பெரிய சொர்க்கத்தில் 4 ஆறுகள் வைக்கிறதுங்கிறதெல்லாம் அது ஒன்றும் பகுத்தறிவுக்கு முரணாக எனக்கு படலை என்று அவர் சொல்கிறார். இதே மாதிரி அல்லாஹு தாலா சொர்க்கத்து இன்பங்கள் என்று நிறைய வச்சிருக்கிறான். நாங்கள் அடிக்கடி பயான்களில் கேட்கக்கூடியது, அங்கே அதாவது அவங்களுக்கு ஹூர்லின் இருக்கிறாங்க, அந்த ஹூர்லிங்களை பற்றிய வர்ணனைகள், அங்கே அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பழங்கள் பற்றிய வர்ணனை, அந்த பழங்கள் அவங்க பிக்க நினைக்கிற நேரம் கிட்ட நிற்கிறது. அதே மாதிரி பறவைகளுடைய மாமிசம், அவங்க என்ன பறவையை என்ன டைப்பில் சாப்பிடணும்னு நினைக்கிறாங்களோ அது அவங்களுக்கு கிடைக்கும். சொர்க்கத்தில் அவங்க இருக்கக்கூடிய அமைப்பு, தங்க கட்டில்களில் ஒருவர் முகம் ஒருவர் பார்த்து சாஞ்சிருப்பாங்க. இப்போ இதிலெல்லாம் ஒவ்வொன்றிலையுமே ஒவ்வொரு ஃபாய்தா சொல்லப்படுகிறது. மனுஷன் இந்த உலகத்தில் இருக்கக்குள்ள ஒத்தர முகத்தை இன்னொரு ஆள் பார்த்து அமர்ந்திருக்கிறது விருப்பத்துக்குரியவங்களோட தான். எங்களுக்கு பிடிக்காத ஆக்களோட முகத்தை பார்த்து கூட இருக்கிறது எங்களுக்கு விருப்பம் வராது. அவங்க ஒருவர் முகம் ஒருவர் பார்த்து கட்டில்களில் சாஞ்சி கொண்டிருப்பாங்க. மாறாத இளமையுடைய சிறுவர்களை அல்லாஹ் வேலைக்கு வச்சிருப்பார். அவங்களுடைய கைகளில் தங்க கிண்ணங்களையும் கேத்தல்களையும் வச்சு கொண்டு இவங்க குடிக்கிறதுக்கும் இவங்க சாப்பிட்றதுக்குமான உணவு தட்டுகளோடு இருப்பாங்க. அவங்க ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் சிரித்து பேசி கொண்டிருப்பாங்க. அவங்க நிழல்களில் இருப்பாங்க, நீண்ட நிழல்களில் இருப்பாங்க. 100 வருடம் நடந்தாலும் கடக்க முடியாத நிழல்களில் இருப்பாங்க. அவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு கீழால் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். இவ்வாறு ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் அல்லாஹு தாலா விவரிக்கிறார். எந்த அளவுக்கு அல்லாஹு தாலா இதை சொல்கிறான்னு சொன்னால், உலகத்தில் சில நேரம் ஒருத்தர் கோபதாவங்கள் இருக்கும், பகைமைகள் இருக்கும். நாங்கள் கோபத்தோடையே ஒரு ஆளோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்போம். அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாமே உள்ளத்தில் எந்த கோபமோ குரோதமோ இல்லாமல் முழு மனசோடு இருக்கக்கூடிய சந்தோஷத்தோடு இருப்பாங்க. அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்கிறான், அவங்களுடைய உள்ளத்தில் இருந்த கோபங்களையும் குரோதங்களையும் நாங்கள் நீக்கிடுவோம். எந்த கோபம் இல்லாமல் எந்த குரோதமும் இல்லாமல் முழு மனதோடு அவங்க சந்தோஷமாக ஒருவரை ஒருவர் பேசி கொண்டிருப்பாங்க. வீணான இறைச்சல் அவங்களுக்கு கேட்காது, வீணான சத்தங்கள் அவங்களுக்கு கேட்காது. எந்த பக்கம் திரும்பினாலும் சலாம் சலாம் என்ற வார்த்தைகள் அவங்களுக்கு கேட்டுக்கொண்டிருக்கும். இவ்வாறு அவங்க இருக்கக்கூடிய இடம் கடுமையான சூடாகவும் இருக்காது, கடும் குளிராகவும் இருக்காது. அவங்க சாப்பிடுவாங்க, ஆனால் அந்த சாப்பாட்டால் அவங்களுக்கு டாய்லெட் போக வேண்டிய தேவை இருக்காது. குடிப்பாங்க, அந்த குடிக்கிறதுனால அவங்களுக்கு சிறுநீர் கழிக்க வேண்டிய தேவை இருக்காது. இந்த உலகத்தில் நீ அமெரிக்காவுக்கே ஜனாதிபதியாக இருந்தாலும், நீ இருக்கிற இடத்துல இருந்து ஆர்டர் போட்டு இன்னொரு நாட்டையே அழிக்கக்கூடிய ஆற்றலுடன் இருந்தாலும், சாப்பிட்டா நீ தான் டாய்லெட்டுக்கு போகணும், குடித்தா நீ தான் பாத்ரூம் போகணும். வேறொரு ஆளை வச்சு செய்யலாது. நீ என்ன வேணாலும் வேற ஆளை வச்சு செய்யலாம். இது நீ பெய்த்து தான் ஆகணும், அந்த அசுத்தம் கலந்து தான் ஆகணும். நீ என்னதான் சாப்பிட்டாலும் சாப்பிட்றது அசுத்தமாக தான் வரப்போகுது. ஆனால் சொர்க்கத்தில் இருக்கிறவங்க சாப்பிடுவாங்க, அவங்களாம் கழிக்க மாட்டாங்க. அவங்க குடிப்பாங்க, சிறுநீர் கழிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு சளி இருக்காது. அவங்களுடைய உடம்புல ஒரு வேர்வை வரும், அந்த வேர்வை கஸ்தூரி வாசமாக இருக்கும். அதன் மூலமாக அல்லாஹு தாலா அவற்றை அகற்றுவான். இவ்வாறு அந்த வாழ்க்கையை பற்றி ஏராளமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை யாருக்கு அல்லாஹ் தயார் பண்ணியிருக்கிறான்னு சொன்னால், யார் ஈமான் கொண்ட நிலையில், அவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, நல்லமல் செய்கிறார்களோ அவர்களுக்காக அல்லாஹு தாலா இதை தயார் பண்ணி வச்சிருக்கிறான் என்கிற செய்திகள் குர்ஆனில் ஏராளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஹதீஸ்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய லேசான வழிகளையும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் எங்களுக்கு ஹதீஸ் சொல்கிறது,
மன் சலக்க தரீக்கன் எல்தமிசு ஃபீஹி இல்மன் சஹ்ஹலல்லாஹு லஹு தரீக்கன் இலல் ஜன்னா. யார் கல்வியை தேடுகிற வழியில் போகிறானோ அவனுக்கு சொர்க்கம் பெற வழியை அல்லாஹ் லேசாக்கி கொடுப்பார். அப்போ நாங்கள் மார்க்கத்தை சரியாக படித்து கொண்டால் சொர்க்கத்துக்குரிய வழியை நாங்கள் லேசாக எப்படி அடைஞ்சு கொள்வது என்கிற அறிவு எங்களுக்கு கிடைக்கும். அந்த அறிவு நரகத்திலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய இலகுவான வழிகளையும் இலகுவாக அதிகமாக நன்மையை தேடிக்கொள்ளக்கூடிய வழிகளையும் எங்களுக்கு காட்டித்தரும். அந்த வழிகளினூடாக நாங்கள் சொர்க்கத்துக்கு செல்வதற்குரிய முயற்சியை செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த பேரருள் நிறைந்த அந்த இடத்தை அவனுடைய அன்பால் எங்களை அரவணைத்து என்னையும் உங்களையும் அந்த சொர்க்கத்துக்குரிய நல்லடியார்கள் கூட்டத்தில் சேர்த்து அருள் புரிவானாக என வேண்டி விடைபெறுகிறேன். வாஹிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.